இருந்தது. எங்க கடையில இந்த மாதிரி இருந்தது. ஆனா யார் வாங்குனாங்க, எப்ப வாங்குனாங்கன்னு எனக்கு எதுவும் சொல்ல முடியாது. கரெக்டா பேரை சொல்றது கஷ்டப்பா. வேற ஏதாவது காட்டவா? வேண்டாம். அப்ப வாங்க. गोविंद गोपाल राधे राधे, 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 गोविंद गोपाल राधे राधे। गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, यशोदानंदन राधे राधे, देवकी नंदन राधे राधे, गोविंद गोपाल राधे राधे। நில்லுங்க, இன்னைக்கு இந்த ஊர்ல திருவிழா. இன்னைக்கு எல்லா ராதா கூடவும் கண்ணன் இருப்பாங்க. இன்னைக்கு யாராவது இங்க தனியா போனாங்கன்னா அவங்க தன்னோட ராதாவை தேடி தான் போறாங்கன்னு அர்த்தம். நீங்க வேணா பாருங்க, உங்க ராதா சீக்கிரம் கிடைச்சிடுவாங்க. உன்னோட காலை ரொம்ப நல்லா இருக்கே. எங்க அக்கா தான் இதெல்லாம் செஞ்சு தந்தாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தரியா? நான் அப்புறமா திருப்பி கொடுத்துடுறேன். தரமாட்டேன். ஒரே ஒரு சுத்திட்டு வந்துடுறேன்டா. இது என்னோட காலை. நந்து, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அவ விளையாடிட்டு தரேன்னு சொல்றால. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ நந்து, எப்பவுமே கொடுத்து விளையாடணும். அப்பதான் உனக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க. அவளை பாரு, ராதாராணி மாதிரி இருக்கால. நீ கண்ணன் மாதிரி இருக்க. கண்ணன் ராதாக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? கொடுத்து விளையாட. நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துருவேன். இல்ல, நானும் உன் கூட எல்லா இடத்துக்கும் வருவேன். ஏ, நான் கண்ணன்ல, ராதாவை தனியா எல்லா இடத்துக்கும் எப்படி அனுப்புறது? சரி போ. அக்கா அக்கா, என்னோட வேஷ்டி. வா, சரி பண்ணி விடுறேன். அக்கா அக்கா, உங்களோட கண்ணை எங்க? இந்த கொலுசை போட்டவ இங்கெங்கயோ பக்கத்துல தான் இருக்கா. நான் விரும்புறவளும் அவதான். நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சந்தர்ப்பம் ஏன் இது வரைக்கும் கிடைக்கலன்னு எனக்கு தெரியவே இல்லை. அட, இந்த பையன் போனே எடுக்க மாட்டேங்கிறா. எங்கிட்டயே இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறானே.
என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பையனை என்னால புரிஞ்சுக்க முடியல. அவன் கை மீறி போயிட்டான். என்ன பண்ணுவேன் நான்? டாக்டர், எனக்கு சாவை பத்தி பயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். எனக்கு கடைசியா இருந்த ஒரு ஆசை தேவா கல்யாணத்தை முடிக்கணும் தான். இப்போ அதுவும் ஒரு வகையில நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இல்ல டாக்டர் சார், என்னோட உடம்ப பத்தி கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. வைஷாலிக்கு மட்டும்தான் அது தெரியும். அவ சொல்ல மாட்டா. டெல்லிக்கு போற வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே சாப்பிடுறேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். வைஷாலி, தேவா எங்க? அவ ஏதோ அவசர வேலையா போறேன்னு வெளியில போயிருக்கான். ஏ, அவங்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல, சும்மாதான். அவனை ரொம்ப நேரமா பார்க்கலையே, அதான் கேட்டேன். நீங்க அவன் மேல பாசமா இருக்கீங்க, ஆனா அவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கானே. அன்னைக்கு நான் தொலைச்ச கொலுசு இவர் கையில இருக்கு. அத கையில வச்சுக்கிட்டு என்னைய தேடிட்டு இருக்காரு. அந்த இன்னொரு கொலுசு இவருக்கு கிடைச்சதுன்னா நான் தாங்கிற உண்மை இவருக்கு தெரிஞ்சிடுமே. गोविंद गोपाल राधे राधे, 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 गोविंद गोपाल राधे राधे। गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोविंद गोपाल राधे राधे। यशोदा
यशोदानंदन राधे राधे देवकी नंदन राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे यशोदानंदन राधे राधे देवकी नंदन राधे राधे गोविंद माधव राधे राधे गोविंद गोपाल राधे राधे ஹே यशोदानंदन राधे राधे देवकी नंदन राधे राधे गोविंद माधव राधे राधे गोविंद गोपाल 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 राधे राधे केशव माधव राधे राधे गिरधर नागर राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे यशोदानंदन राधे राधे देवकी नंदन राधे राधे गोविंद माधव राधे राधे गोविंद गोपाल राधे राधे यशोदानंदन राधे राधे देवकी नंदन राधे राधे गोविंद माधव राधे राधे गोविंद गोपाल राधे राधे இங்க போன நீ நான் உன்னை எவ்வளவு நாளா தேடுறேன் தெரியுமா? நான் பைத்தியமாவே ஆயிட்டேன். நான் யார்கிட்ட உன்னை பத்தி சொன்னாலும் அது பிரம்மன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் அவங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்துச்சு. நிச்சயமா உன்னை நான் பாப்பேன்னு.
இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன். நிஜமாவே நான் உன்னை பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் உன்னை இழக்க தயாரா இல்ல. எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் என் கண்ணுக்கு எப்பவுமே நீ மட்டும்தான் தெரிஞ்ச, தெரியுமா? எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. மறுபடியும் நான் உன் முகத்தை கண்டிப்பா பாப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை பார்க்கும்போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உனக்கு தெரியுமா, உன்னை தேடி தேடி நான் இந்த பிருந்தாவனம் பூரா ஒரு தெரு விடாம சுத்தி சுத்தி வந்தேன். இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, இது பிரமை இல்ல, இது நிஜம்தான்னு. இந்த உண்மையை தான் நான் மனசார விரும்புறேன். சத்தியமா சொல்றேன், என்னால இதுக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எனக்கு சொந்தமானவ. ஆனா இந்த தடவை நிச்சயமா நான் உன்னை எங்கேயும் விட போறதா இல்ல. இத்தனை நாள எங்கதான் போயிருந்த நீ? ஏன் என்ன அலைய விட்ட? ஏன் என்ன தனியா விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? வாக்கு கொடு. இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போக போறேன். என் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். நான் உண்மையை சொல்ல போறேன். நீதான் உண்மையான சின்ன மருமகன்னு சொல்ல போறேன். எனக்கு நல்லா தெரியுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னதான்னு தெரியுது. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முகத்தை பார்க்கும்போது அங்க வேற யாரும் இருந்தாங்க. என்னாச்சு? வா என் கூட. என்னால உங்க கூட வர முடியாது. ஏன் வர முடியாது? நான் உன்னை கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல காட்டணும். உங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா? இப்ப நானே உன் கூட வரேன். நான் உங்க வீட்டுல பேசுறேன். வேண்டாம், நீங்க என் கூட வராதீங்க. நீயும் என் கூட வர தயங்குற, நானும் உன் கூட வரக்கூடாதுன்னு சொல்ற. ஆனா நாம மறுபடியும் சந்திக்கலாம் இல்ல? இன்னைக்கு சாயந்தரம் ஓகே, நாளைக்கு மார்னிங் ஓகே, நாளைக்கு ஈவினிங் ஏதாவது சொல்லு. நான் உன்னை மறுபடியும் பார்க்கணும். நான் நிறைய விஷயங்கள் மனசை விட்டு உங்ககிட்ட பேசணும். நான் நாளைக்கு உனக்காக குளத்தங்கரையில காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வருவே இல்ல? நான் உன் மேல வச்சிருக்க அன்பு மேல சத்தியமா. ஒருவேளை நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நீ வராம இருந்தா நான் அதே குளத்துல விழுந்து முழுகி என் உயிரை விட்டுருவேன்.
என் கூட அங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை யாராவது அதை பார்த்திருந்தாங்கன்னா, நாங்க 2 பேர் பேசினதை அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா, இன்னைக்கு நான் எதுக்காக அவரை சந்திச்சேன்? நாளைக்கு நான் எப்படி அவரை அங்க போய் சந்திப்பேன்? ஒருவேளை நான் அங்க போகாம இருந்து அவர் உண்மையிலேயே சொன்ன மாதிரி, கடவுளே, அப்படி எதுவும் நடக்க கூடாது. அக்கா மறுபடியும் சொல்லாம வந்துட்டல்ல நீ. இந்தா உன் கொலுசு. இனிமே உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். நான் வர வேண்டிய சூழ்நிலை நந்து. என்னால அங்க இருக்க முடியல. என்ன மன்னிச்சிட்டு நந்து. மன்னிச்சிட்டியா? மன்னிச்சிட்டேன். இந்தா கொலுசு, பத்திரமா வச்சுக்கோ. இது மறுபடியும் காலைக்கு போட்டு விளையாடலாம். கண்டிப்பா நந்து, இந்த கொலுசை நான் பத்திரமா வச்சுப்பேன். நானே